சுபிக்ஷா கேஸை ஃபன் கேஸுன்னு சொன்னாங்க. சுபிக்ஷா கேஸை விட கமருதீன் வாதாடின கேஸ் தான் பயங்கர ஃபன் கேஸாக இருந்துச்சு. அவர் பேசும்போது முதல்ல ஜட்ஜஸ் சொன்னாங்க சாதாரண தமிழில் பேசுங்கன்னு. அப்புறம் பிக் பாஸே சொன்னார் கமருதீன் தெரிஞ்ச தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்னார். மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தார். அரோரா கிட்டே போயிட்டு அதாவது அரோராக்கு ஃபேவரான பாயிண்ட்ஸு அது அரோராக்கு ஃபேவர்னே தெரியாமல் உளறிட்டு இருந்தார். இப்போ அரோரா சொல்லுவாங்க என்கிட்ட லிமிட்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டார், அவர் பாரு கூட சண்டை போடும்போது என்கிட்ட வந்து நல்லா பாரு பற்றி தப்பாக பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவரை விடுங்க, அவர் அப்படி தான் லிமிட் மெயின்டைன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பாரு சொல்லி கொடுத்து இப்படி கேட்பார், வியானா கிட்ட பேசும்போது துஷார் கிட்ட உங்களுக்கு பொசசிவ் ஆச்சு தானே, அப்போ நீங்களே இப்படி பண்ணலாமான்னு கேட்பாரு. அப்போ அரோரா சரியான ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. ஆமாம், வியானா கிட்ட பேசும்போது எனக்கு பொசசிவ் ஆச்சு, நான் வியானாவை ஆபாச குறியீடுன்னு சொல்லலை, வியானாவை அதை வச்சு எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எதோ உளறி வாதாடினார். அது கடைசியில் வந்து என்னாச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முழுக்க கனியக்கா வந்து இவங்க அரோரா சைடும் சாண்ட்ரா வந்து பார்வதி சைடுமே ஃபுல்லாகவே பேசினாங்க. ஆபாச குறியீடெல்லாம் வந்து வன்மம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சாண்ட்ரா ரொம்ப ஓப்பனாக சொன்னாங்க. கடைசியில் எப்படின்னா இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா மக்கள் நீதிமன்றம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள் நீதிமன்றத்தில் எல்லாருமா டிஸ்கஸ் பண்ணி இது கண்டிப்பாக வன்மத்தோட வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உடனே பார்வதி வந்துட்டு குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வச்சே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அந்த சுபிக்ஷாவோட கேஸ் வந்து ஜெயிச்சிருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. பார்வதியோட அப்பா வந்து லாயர் போல் இருக்குது. அப்போ வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க பார்வதி உங்கள் அப்பா நீங்கள் லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு நீங்களே இப்படி கோர்ட்டை அவமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஆனாலும் குரூப்பிசம்னு கத்திட்டு அப்படி போகிறாங்க. ஸோ இதே ரிவர்ஸில் தீர்ப்பு வந்துருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக குரூப்பிசம்னு சொல்ல மாட்டாங்க. அது வன்மத்தோட வெளிப்பாடு தான் ஆபாச குறியீடுன்னு சொன்னது. அது பார்வதியால் அரோராவை மடக்க முடியல நிறைய இடங்களில், அதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிளியராக ப்ரூவ் ஆகி தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ இனி வந்து இதை வச்சே சொல்லுவாங்க. சாண்ட்ராவும் பச்சையாக பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள்.